வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான கோடைக்கேற்ற ஒரு பானம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மில்க் ஷேக். அது என்னென்னா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். அட போங்கப்பா, நாங்கள் வெறும் ஸ்ட்ராபெரியாகவே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போ என்னோடய குழந்தையெல்லாம் ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப விரும்ப மாட்டா, ஏன்னா அது கொஞ்சம் புளிக்குதுன்னு சொல்லுவாள். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தேன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த சூப்பரான மில்க் ஷேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஸ்ட்ராபெரிஸை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3 ஸ்கூப் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னால நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ராபெரி சிரப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். அப்புறம் ஒரு 2-3 டீஸ்பூன் சுகர், அப்புறம் 1 கப் பால். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஷேக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு அடிக்க போகிறோம். கூடவே ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கிடைக்கும். இந்த மில்க் ஷேக்கு இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பு, ஐஸ்கிரீம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் வெறும் ஸ்ட்ராபெரிஸு, பால், சர்க்கரை இது 3ஐயும் அடித்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மில்க் ஷேக். ஸோ இப்போ நம்மளுடைய சூப்பரான இந்த மில்க் ஷேக் நமக்கு தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலரே குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை நீங்கள் எல்லோரும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.